நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ரியல் சென்னை. தற்போதைய செய்தி: வெறிச்சோடிய கிளாம்பாக்கம் பேருந்து முனையம். செங்கல்பட்டு மாவட்டத்தில் புதிதாக அமைக்கப்பட்ட கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் சில நாட்களுக்கு முன்னர் மிகவும் பரபரப்பாக இருந்தது. சொந்த ஊர்களில் பொங்கல் பண்டிகையை கொண்டாட லட்சக்கணக்கான மக்கள் சென்னையிலிருந்து தங்கள் ஊர்களுக்கு புறப்பட்டு சென்ற நிலையில் வெறிச்சோடி காணப்படுகிறது கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம். இதுதான் ரியல் சென்னை என்று மக்கள் பலரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, சென்னை முழுக்கவே பல்வேறு சாலைகள் வெறிச்சோடி காணப்பட்ட செய்தியை தலைப்புச் செய்திகளில் பார்த்தோம். இது குறித்து கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் சக்திவேல். சக்திவேல், கிளாம்பாக்கம், செங்கல்பட்டில் அமைந்திருக்கக்கூடிய கிளாம்பாக்கம் பேருந்து முனையம் வெறிச்சோடி காணப்படுகிறது. உங்களோட தகவல்களை நீங்கள் சொல்லலாம். நிச்சயமாக. வணக்கம் மோகன்ராஜ். செங்கல்பட்டு அடுத்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் பயணிகள் இல்லாமல் வெறிச்சோடி காணப்பட்டு வருகிறது. அதாவது பொங்கல் பண்டிகை கொண்டாடுவதற்கும் தொடர் விடுமுறையை கழிப்பதற்கும் சென்னையில் இருந்து புறநகர், அதாவது சென்னை புறநகர் பகுதியில் வசிக்கும் மக்கள் தென் மாவட்டங்களை நோக்கி படையெடுத்தனர். இந்நிலையில் பொங்கல் பண்டிகை மற்றும் தொடர் விடுமுறையின் பின்பு வெள்ளிக்கிழமை மாலையில் இருந்தே பொதுமக்கள் கார், வேன், இருசக்கர வாகனம், அரசு மற்றும் தனியார் பேருந்து, ஆம்னி பேருந்துகளிலும் சாலை மார்க்கமாகவும் ரயில்களிலும் பயணித்தனர். பொங்கல் பண்டிகையை கொண்டாட வெளியூர்களுக்கு செல்லும் பயணிகளின் வசதிக்காக கிளாம்பாக்கம், மாதவரம், கோயம்பேடு உள்ளிட்ட இடங்களில் இருந்து பல ஊர்களுக்கு செல்ல சுமார் 15,000க்கும் மேற்பட்ட பேருந்துகள் இயக்கப்பட்டது. அதிலும் முன்பதிவு செய்யப்பட்ட பேருந்துகளும் இயக்கப்பட்டது. கடந்த வெள்ளிக்கிழமை முதலே பயணிகள் நேற்று வரை சுமார் 7 லட்சத்திற்கும் அதிகமான பயணிகள் பயணம் செய்துள்ளனர். இந்நிலையில் நேற்று இரவு போதிய பேருந்துகள் இல்லாத காரணத்தினாலும் சாலை மறியலிலும் இந்த கிளாம்பாக்கத்தில் ஈடுபட்டனர். அந்த அளவிற்கான மக்கள் கூட்டம் அலைமோதக்கூடிய இந்த பேருந்து நிலையத்தில் தற்போது பேருந்துகள் இருந்தும் பயணிகள் இல்லாத நிலை ஏற்பட்டுள்ளது. அந்த காட்சிகளை நம்மால் முழுமையாக பார்க்க முடிகிறது. அதாவது கிளாம்பாக்கத்தில் பண்டிகை நாள் என்றாலே தலைகள் முழுவதும் காணப்படும். அதாவது மக்கள் வெள்ளம் கூட்டம் அப்படி காணப்படும் நிலையில் தற்போது இன்று பொங்கல் பண்டிகை என்பதால் மக்கள் அனைவருமே சென்னையில் இருந்து சொந்த ஊர்களுக்கு சென்றுள்ளனர். இதன் காரணமாக கிளாம்பாக்கம் தற்போது வெறிச்சோடி காணப்பட்டுள்ளது. போதிய அனைத்து பேருந்துகள் இருந்தாலும் பயணிகள் இல்லாத நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த காட்சிகளை நம்ம பார்க்க முடிகிறது. மேலும் அந்த பேருந்தின் நடத்துனர்கள் பயணிகளை கூவி அழைக்கக்கூடிய நிலை ஏற்பட்டுள்ளது. அதனையும் நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ச்சியாக இந்த பகுதியில் காலியாக இருப்பதால் பேருந்துகளும் அனைத்தும் காலியாகவே உள்ளது. மோகன்ராஜ், பேருந்துகள் எக்கச்சக்கமாக இருந்தாலும் அதில் பயணிக்கக்கூடிய பயணிகள் யாருமே இல்லை என்று கூவி நடத்துனர்களும் ஓட்டுநர்களும் பேருந்துக்கு வாருங்கள் என்று அழைக்கிறார்கள். 2 நாட்களுக்கு முன்னாடி இருந்த காட்சியே வேறு. நிச்சயமாக ஒரு அதிர்ச்சி, இன்ப தகவல் தான் இது. நன்றி, உங்களுக்கு நன்றி.